தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதிய படங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? திரையுலகிற்கு பெரும் தலைவலியாக இருந்து வந்த தமிழ் ராக்கர்ஸ் உடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அட்மின் கைதாகி இருக்கிறார். தமிழ் ராக்கர்ஸ் குழுமத்தின் அட்மினாக இருக்கக்கூடிய ஜெப் ஸ்டீபன் ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு வயது 33, மதுரையைச் சேர்ந்தவர். திருவனந்தபுரம் சைபர் கிரைம் போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். குருவாயூர் அம்பல நடையில் திரைப்படத்துடைய தயாரிப்பாளரும் நடிகர் பிருத்திவிராஜுடைய மனைவியுமான சுப்ரியா மேனன் சைபர் போலீசில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் யார் திருட்டுத்தனமாக இந்த படத்தை தியேட்டரில் பதிவு செய்து ஆன்லைனில் வெளியிடுகிறார்கள் என்ற ஆய்வில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டார்கள். தமிழ் ராக்கர்ஸ் உடைய அட்மின் யார் என்பது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த ஜெப் ஸ்டீபன் ராஜ் தான் இதனுடைய அட்மின் என்பது தெரிய வந்து சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மதுரையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் போலீசில் சிக்கும் போது நடிகர் தனுஷ் நடிப்பில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ராயன் திரைப்படத்தை திருட்டுத்தனமாக பதிவு செய்த போதுதான் இவர் போலீசில் சிக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் மகாராஜா, கல்கி போன்ற படங்களின் திருட்டு பதிவுகளை செய்து அதனை ஆன்லைனில் அவர் வெளியிட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தியேட்டர் இருக்கைகளில் உள்ள அப்ஹோல்டரை பயன்படுத்தி இவர் ஒரு சிறிய அளவிலான ஒரு கேமராவை பயன்படுத்தி படங்களை பதிவு செய்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதனை சைபர் கிரைம் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு படத்திற்கும், அதாவது புதிய திரைப்படங்களை இவர் பதிவு செய்து இணையதளத்தில் வெளியிடுவதற்கு ஒவ்வொரு படத்திற்கும் கிட்டத்தட்ட 5000 10,000 ரூபாய் வரை இவர் பெற்றிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமிழ் ராக்கர்ஸ் கும்பலுடன் இவர் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார். அதற்காக பணமும் பெற்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. படத்தின் முதல் காட்சிக்கு சில நாட்களுக்கு முன்பே இந்த படத்தை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்து விடுவார் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.